தென்னாடுடைய சிவனே போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அன்பு சிவனேச்சர்களே, இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு நமது அண்ணா திரு நடராஜேஸ்வரன் அவர்களை தமிழக தருமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் ஆமோதிக்கிறேன். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வெளியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மர சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வரவேற்புரை நம்முடைய சிறப்பு தலைவர் தண்டபாணி அவர்கள் வழங்குவார். சிவாய நம. அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா நடராஜன் அவர்களையும், வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற பேராசிரியர் முனைவர் இளையஞானி அவர்களையும், பேராசிரியர் சிவத்திரு தியாகராஜன் அவர்களையும், அருளாசியுரை வழங்கி வந்திருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஸ்ரீ அம்பலவான தம்பிரான் சுவாமிகள் மெய்கண்டார் திருக்கோயில் திருமலைநல்லூரை திருவாசக விளக்க உரையாற்றிருக்கின்ற பேராசிரியர் கண முருகப்பன் அவர்களையும், நமது ஆலயத்தினுடைய தொன்று தொட்டு தொடர்ந்து நமக்கு சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கிற சிவத்திரு நெடுமாறன் இன்ஜினியர் அவர்களையும், பொறியாளர் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நிறைவேறி வாழ் மெய்யன்பர்களையும், பெரியோர்களையும், தாய்மார்களையும், சிவனடியார்களையும் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக பணிவன்போடு அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறேன். அருமை பெரியோர்களே, நமது ஆலயத்திலே 3 ஆண்டு காலமாக பெரிய புராண சொற்பொழிவு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் மாயவரத்தை சார்ந்த திருவாரூரை ஆதீன புலவர் மரியாதைக்குரிய சிவச்சந்திரன் ஐயா அவர்கள் மாதந்தோறும் இங்கே வந்து சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை போலவே நமது ஆலயத்தில் இந்த மாதத்திலிருந்து அடுத்த மாதத்திலிருந்து 2வது வெள்ளிக்கிழமை மாதந்தோறும் மரியாதைக்கும் போட்டுதலுக்கும் உரிய ஐயா முருகப்பன் அவர்கள் இங்கே உங்களுடைய திருவாசக விளக்க உரையாற்ற இருக்கின்றார்கள். அந்த இனிய நிகழ்ச்சியில பல்வேறு அரிய கருத்துக்களை உங்களுக்கு அவர்கள் விளக்க இருக்கிறார்கள். நம்மெல்லாம் சாதாரண மக்கள், நம்மளால குடும்பத்தில் நம்ம இல்லறத்துல இருக்கிறோம். நமக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய அவசியமான கருத்துக்களை பெரிய பெரிய புராணங்களில் இருக்கக்கூடிய தேவாரத்திலே, திருவாசகத்திலே, திருமுறைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு அரிய பல கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்லி நம்மளை எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான வகுப்புகள் அடங்கிய நம்ம ஆலயத்திலே ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, மற்றொன்று தொடங்க இருக்கிறது. அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, நெய்வேலிவாழ் பக்தகோடி மெய்யன்பர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் செவிமடுத்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பணிவன்போடு உங்கள் அனைவரையும் பாதம் தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவனேச்சர்களே, நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக பஞ்சபுராணத்தை பாடி ஆரம்பிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மோ
பெரியோர்களே, தாய்மார்களே, தம்பி தங்கைகளே, எல்லோருக்கும் இந்த நேரத்தில் இறைவன் திருவடியை நினைத்து வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். அதுவும் திருவாசகத்தை தொடர்ந்து பேருரையாற்றுவதற்கு என்று ஒரு பேராசிரியர் வந்திருக்கிறார். அந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதற்கென்றே நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தின் ஸ்ரீ அம்பலவான தம்பிரான் சுவாமிகள் திருமணம் பற்றி வந்திருக்கிறார்கள். அது பெரிய செய்தி. இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புனா, திருவாசகத்து பெருமைகளை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமையில் பேசுவதற்கு வந்திருக்கிற பெரியவரை போல இவர் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம், எப்பொழுதும் தொண்டர்கள் எல்லாம் கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரை கடும் தவம் செய்து எப்படியாவது இறைவனுடைய திருவடியை நாம் பற்றிடுவோமா என்று இயக்கம் கொண்டு ஓயாது அல்லலுக்கு அயர்ந்து பாடுபடுகிற இந்த உலகத்தில் உண்மையிலேயே எங்கிருக்கிறான் நமக்குரிய அடியவன் என்று தேடிக்கொண்டு தெய்வம் வந்தது என்று சொன்னால் அது மாணிக்கவாசகர் அவருக்கு தான். இதுதான் நூன்முறைன்னு பேர். அதே போல இந்த ஊருடகத்தை ஒளியுடையாக்குது, ஊனுடம்போடு ஒளியுடம்பு பெற்ற வரவர். இதெல்லாம் அந்த நூன்முறை என்பது வாழ்வியல் முறை என்று இருமுறை. உலகத்திலே இருக்கிற அந்த 63 அடியார்களும் வாழ்வியல் முறையிலே வாழ்ந்து காட்டி இறைவனுடைய திருவடி பெயர் பெற்றவர். ஆனால் நூன்முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை கருவிலே தொடர்ந்து இடையிலே தான் தேடி போகாமல் அவன் தேடி வந்து அருள் தந்து நிறைவாக யார் இந்த திருவாசகத்துக்கெல்லாம் என்ன பொருள் என்று அந்த அந்தணர்கள் கேட்டபோது அதோ இருக்கிறாரே அவன்தான் எல்லாவற்றுக்கும் பொருள் என்று சொன்னவுடனே ஒளி உடம்பு பெற்று அவன் திருவடியைச் சேர்ந்த பெருமை மாணிக்கவாசகருக்கு உண்டு. அதனால்தான் இந்த 61 64ஆவதாக அவரை இணைத்து சேர்க்கிறார் பாடவில்லை. உலகத்திலே உள்ளவர்கள் வாழ்வியலில் இருந்து கொண்டு இறைவனை எப்படி முயன்று இவர்களை பின்பற்றி நெறியோடு நிறைவான வாழ்க்கையை பெற்று அவனுடைய திருவடியை அடைந்து பேரின்பத்தில் திளைக்கலாம் என்பதற்கு 63 அடியார்களை காட்டியவர்கள். இறைவனுடைய அருள் இருந்தாலுடைய நூன்முறைப்படி ஒருவர் உடனே அதனை பெற முடியாது. அதற்கென்று மனித உருத்தாங்கி இறைவன் மாநிலத்திற்கு வரமாட்டான், நிலத்திற்கு வரமாட்டான். வந்தாரே, அதோடு மட்டுமல்ல, இவர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க ஒரு குதிரவாக போற இவரை பார்த்தோடனே நமக்கு ஒரு தேசிகன் குரு வேண்டுமே என்பதற்காக அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே வந்தவர் இவரை பார்த்தோன்னு ஓடி வந்து நமக்கு குரு கிடைத்து விட்டார் நம்புகிறார். எனக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். கையிலே ஒரு நூல் வைத்திருக்கிறார். அது என்ன நூல்னு இவர் கேட்கிறார். மாணிக்கவாசகர் கேட்கிறார். அதுதான் சிவஞான போதம். எப்படி? அதுதான் சிவஞான போதம்னு சுவாமி சொல்றாங்க, சிவன் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? மாணிக்கவாசகர் கேட்கிறார். என்ன நூல் எனக்கு உபதேசம் பண்ணுவது? கையில் என்ன நூல்னா சிவஞான போதம். இதை சொன்னோடனே நமக்கு இந்த மெய்கண்டார் ஆதீனத்திலிருந்து அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அந்த திருக்கோயிலை காப்பாற்றி வருகிறவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்கிற பெரியவர் என்று வந்திருக்காங்க. அதுதான் பெருமை. இந்த விழாவில் ரொம்ப சிறப்பு. சிவஞான போதத்தை நமக்கெல்லாம் ஆக்கி தந்தார் அவர் என்பதை சிவனே சொன்னார். அதுவும் நூன்முறையிலே வாழ்ந்து அவனோடு இரண்ட கலந்த பெரியவருக்கு சிவஞான போதத்தை கொடுத்தார். அந்த சிவஞான போதத்தை கொடுத்த மெய்கண்டாரை அவரது திருக்கோயிலை அழகொழுக பாவித்து நாம் எல்லாம் சென்ற திங்கள் போயிருந்தோம். எல்லோரையும் வரவேற்று அவர்கள் செய்த பணிவிடை உண்மையில் நம் உள்ளத்தை குளிர செய்தது. அப்படிப்பட்டவர்கள் இன்று இங்கே வந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அதே போல இங்கே பேசுவதற்கு வந்திருக்கிற திருவாளர் கண முருகப்பன் இருக்கிறாரே, அவர் பல்துறை வித்தகர். தன்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபுவதியேன்னு கேட்பான். நான் எங்க போனாலும் நான் இருக்கேன்னு தெரியுது, அப்புறம் என்ன பக்தி வேண்டி இருக்கு? ஆகையினால மைக்கு சரியா ஒர்க் பண்ணல. சொல்றேன் என்ன அர்த்தம்? பேசுறதுக்கு அதற்கான அர்த்தம் கடவுள் வணங்க வரலன்னு அர்த்தம். எல்லாவற்றையும் மறந்து தன்னை இழந்த நலத்தோடு அவனோடு அருகே இருந்து ஒன்றாக இருந்து உணர்கிற பேற்றால் ஞானிகளுக்கே உரியது. அப்படிப்பட்ட பெரியவரை பற்றி பேசுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் நான் பேசுகிறேன் என்று வந்திருக்கிறார். ஏன் வந்திருக்கிறார்னா சிவபுராணத்தை முதல்ல நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிக்கிறார். கடைசியாக சொல்லுவார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தை
கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. ஒருத்தர் 2 பேர் இல்ல, மனிதர், மக்கள், தேவர் எல்லாரும் வரவேற்பார். சிவச்சி ஞானம் பெற்றார். எப்ப வரும்? மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா மட்டும் வராது. அதுக்கு என்ன பொருள், அதில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், எவ்வாறு நம் வாழ்க்கையை தொடங்கி அதில் படிப்படியாக நம்மை வளர்த்துக் கொள்வது என்று பொருள் தெரிந்தால் தானே பெற முடியும். எனவே அந்த பொருளை சொல்லுகிறேன் ஒருவர் வராருன்னா எனக்கே அதிசயமா போச்சு. பல ஞானிகள் பயந்து நின்ற செயல் அது. ஆனால் நான் சொல்ல வருகிறேன், வந்திருக்கிறாரே கணமுருகப்பன் அவரை நான் பாராட்டி வர இருக்கிறேன். அவர் உண்மையிலேயே பல துறை செல்வர். அவர் ஒரு அறிவியலார், பொறியியலார், பள்ளியிலே ஆசிரியர், தொழிற்கல்வி ஆசிரியர் என்று பல்வேறு நிலைகளில் தன்னை உலகுக்கு தொண்டு செய்யும் தொண்டராக அடையாளம் காட்டி வருகிறார். அவர் நம் திருக்கோயிலிலே மாதந்தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இறைவனுடைய திருப்பெயரை சொல்ல வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னபோது நமக்கெல்லாம் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதோடு என் இரு பக்கத்திலும் இருக்கின்ற பெரியவர்கள் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிறார்கள். தியாகராஜனும் திருவாளர் நெடுமாறன் அவர்கள். நெடுமாறனை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். சிவராத்திரினாலே அந்த ராத்திரி நெடுமாறன் தான் எல்லாம் முடிவு பண்ணி பள்ளிக்கூடத்து இந்த கோயில்ல அது என்ன பண்ணுவார், முதல்ல பேசுறவங்க எல்லாம் அழுத்து விட்டோன்னு 12 மணிக்கு ஆகிறார் சுவாமி, காலையில் 6 மணிக்கு பேசுவார். தொடர்ந்து செய்கிறார் இந்த பணியினை, பாராட்டுக்குரியவர். அதே போல தியாகராஜன் அவர்களும் மிகச்சிறந்த தமிழாசிரியர் மட்டுமல்ல, இப்பொழுது சைவ சித்தாந்த பேராசிரியராக பணியாற்றுகிறார். கணமுருகப்பன் சொல்ல வேண்டாம், அவரும் 4 இடத்திலே பேராசிரியர். ஆகையினாலே நல்ல ஞானம் பொருந்திய அடியார்கள் நடுவே நான் இருப்பதற்கு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று என்னையே வியந்து இரு அடுத்து நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். எனவே நிகழ்ச்சியில் மதிப்புக்குரிய பேராசிரியர் தியாகராஜன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார். திருச்சிற்றம்பலம். பேராற்றலும் பேரறிவும் பெருங்கணி கொண்ட எம்பெருமான் அண்ணாமலையாரை வணங்கி எளிமையாக சுருக்கமாக வரவேற்புரை நல்கிய அன்பருக்கும், தலைமை தாங்கி இருக்கின்ற தில்லை கூத்த குரானின் மறுவடிவமாக விளங்குகின்ற நடராஜ பெருமானுக்கும், குருவர்களும் திருவர்களும் ஒன்று கூட திருவண்ணநல்லூரிலிருந்து எழுந்தெழுக்கின்ற நம்முடைய கட்டளை தம்பிரானவர்களையும், இன்று உங்களுக்கு திருவாசக விளக்க உரை அளிக்க வந்திருக்கின்ற சித்தாந்த பேராசிரியர், திருமுறை பேராசிரியர் அவர்களாகிய கண முருகப்பன் அல்ல சிவ கண முருகப்பன் அவர்களையும் மனமொழிமைகளால் வணங்கி பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. திருவாசக விளக்க உரை ஐயா சொன்னது போல யாரும் தொட முடியாத பொருள் எது என்று கேட்டால் நடராஜ பெருமானை சுட்டி காட்டியதோடு சரி. நடராஜ பெருமானை சுட்டி காட்டியதோடு சரி. இந்த இடத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சுட்டி காட்டுதல். ஒரு பொருள் எங்கே இருக்கிறது என்பதை விரலால் சுட்டி காட்டுதல். சுட்டி காட்டிய பின் வந்தவை மூவர் தேவாரங்கள். சுட்டி காட்டிய பின் வந்தவை எழுந்தவை அருளப்பட்டவை மூவர் தேவாரங்கள். ஆனால் திருவாசகம் சிவபெருமான் திருக்கரத்தால் எழுதப்பெற்ற பிறகு மாணிக்க வாசகரிடம் பொருள் எது என்று கேட்கின்ற பொழுது சுட்டி காட்டினார். இதை எழுதிய பின் சுட்டி காட்டிய பொருள். அந்த சுட்டி காட்டிய பொருளை நமக்கு எட்டாவது விளங்குகின்ற அட்டமூர்த்தியை, சிவமூர்த்தியை இன்றைய தினத்தில் குருவின் அருளின் வடிவமாக திகழ்கின்ற திருவாசகத்தை விளக்கம் தருவதற்காக வருகை தந்துள்ள பேராசிரியர் பெருமகனை மனமொழிமைகளால் மனமாற பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இவர் பணி சிறக்க குருவர்களும் திருவர்களும் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு செய்தி. முதலில் எம்பெருமான் கைவிருந்த எழுதிய நூல். அதுபோல நம் 12 திருமுறைகளிலே முதலில் அச்சேறியது திருவாசகம் மட்டுமே. 1835 அச்சேறப்பட்டது. முதலில் ஜெர்மனி மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த திருவாசகம்
நமக்கு என்ன செய்யும் என்ற ஒரே ஒரு வார்த்தையை கூறி என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கின்றேன். திருவாதர் ஊரதம் திருத்தாள் போற்றி. இப்ப வீட்டிலே இருக்கின்ற பொழுது வெளியில போறோம்னா தாப்பாலை போட்டுக்கப்பா சொல்றோமா. இந்த தாழ்பால் என்ன செய்கிறது? 2 பக்கத்து கதவுகளையும் இணைத்து வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது. அதுபோல இந்த ஆன்மாவையும் இறைவனையும் இணைக்கக்கூடிய தாள் திருவருளாகிய எம்பெருமானின் திருவடியாகிய திருத்தாள். அந்த திருத்தாளை பிடித்து கொண்டால் நீங்கள் உங்கள் வீட்டிலே பாதுகாப்பாக இருக்கலாம். எந்த வீட்டிலே? முத்தி அடைகின்ற போது வீடு பேட்டிலே பாதுகாப்பாக இருக்கலாம். எனவேதான் திருவாதம் திருத்தாள் போற்றி என்று சொல்கிறோம். தாள் என்பது ஆன்மாவையும் இறைவனையும் இணைக்கின்ற ஒரு நூல். எனவே திருவாசகம் ஆன்மாவை நீங்கள் அழுது பெறலாம், உருகி பெறலாம். அப்படிப்பட்ட சிறப்புடைய திருவாசகத்திற்கு விளக்க உரை தர வந்திருக்கின்ற, தொடர்ந்து செய்ய இருக்கின்ற அன்பர்கள் நீடோழி வாழ்ந்து நல்ல கருத்துக்களை எல்லாம் இந்த நெய்வேலி அடியார் மெய்யன்பர்களுக்கு சிவனடியார்களுக்கு எல்லாம் வழங்கி மேலும் மேலும் சிவபெருமானுக்கு பெருமை சேர்ப்பது மிக அருமையான ஒரு செயல். அப்படிப்பட்ட ஒரு பணியை அவர் முதலில் தொண்டராக அடியாராக பார்த்தால் ஓதுவாராக தெரிவார். இப்பொழுது உங்களுக்கு விளக்க உரை ஆசிரியராக வந்திருக்கின்றார். யானும் உங்களுடைய அமர்ந்து அவருடைய விளக்க உரையை கேட்க இருக்கின்றேன். இடம் சார்கின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. அவர்களை தொடர்ந்து சிவத்திரு நெடுமாறன், நமக்கு பழக்கமானவர், சிஎம் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பராய் விளங்குகின்ற எம்பெருமானை போற்றி, விசாலட்சி உடனாய காசி விஸ்வநாதரை போற்றி, நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் தாழ் போற்றி, இன்று நம்மிடையே எழுந்திருக்கின்ற தம்பிரான் சுவாமிகளது திருத்தாள் போற்றி, அற்புதமான ஒரு அரிய பணியிலே இறங்கியிருக்கின்ற சிவகண முருகப்பனையா தாழ் போற்றி, அடியார்கள் அனைவரது தாழ் போற்றி, இந்த பொன்னான வாய்ப்பு கொடுத்தமைக்கு முதலில் நன்றி கூறி அமைகிறேன். அன்பர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சி முதல்ல எவ்வளோ அற்புதமான நிகழ்ச்சிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திருவாவடுதுறை ஆதீனம் இப்படி ஒரு அற்புதமான பணியை நாடு முழுவதும் மட்டுமன்றி பல்வேறு நாடுகளிலும் இந்த அரும்பணியை ஆற்றி வருகிறது. அவர்கள் சித்தாந்தம் மட்டுமல்லாமல் திருமுறையையும் நம்முடைய மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று நம்முடைய குருமார்கள் எல்லாம் எண்ணியதின் விளைவாக சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையங்களையும் திருமுறை நேர்முக பயிற்சி மையங்களையும் பல்வேறு இடங்களிலே நிறுவி அந்த அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பணிக்கு தோள் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இங்கே இந்த வட்டம் 29 இருக்கக்கூடிய இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் மிக அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலய நிர்வாகிகளுக்கு முதலில் என்னுடைய சிரம் தாழ்ந்த இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த காலத்துல இப்படி ஒரு அரும் பணியை செய்வதென்பது மிக 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 கடினமானது. அப்படி ஒரு அற்புதமான பணி. தர்மயாதீனத்திலிருந்து ஒரு பேராசிரியரை அழைத்து இங்கே திருத்தொண்டர் புராணம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமை நிகழ்ந்து வருகிறது. இப்பொழுது திருவாவடுதுறை ஆதீனத்திலே பேராசிரியராக இருக்கக்கூடிய அவர் பேரே பாருங்க, கண முருகப்பன். ஏதோ கண முருகப்பன்னா நீங்க ஆளை பார்த்துட்டு என்னமோ நினைச்சிட கூடாது, இவர் சிவகண முருகப்பன். அதனால இவர் ரொம்ப யார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கணும்னு இந்த வட்டம் 29 நிர்வாகிகள் நல்லா யோசிச்சுதான் சிவகண, அதான் நானும் சொல்றேன், சிவகணங்கள்ல ஒருத்தர். அப்படிப்பட்ட கண முருகப்பன்ட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. வட்டம் 29 நிர்வாகிகளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சி வந்ததே பார்த்தீங்கன்னா எதேச்சியா நடந்தது. சித்தர் தலையாத்திரை போயிருந்தாங்க, அன்பர் பெருமக்கள் அப்படியே பேசிட்டு இருந்தாங்க, திருவாசகத்தை பத்தி அதுல ஒரு உரையாடல் வந்தது. அதை பற்றி ஐயா கொடுத்த விளக்கங்கள்ல எல்லாரும் ஈர்க்கப்பட்டு இது இவ்வளோ நல்ல நல்ல விளக்கங்கள்லாம் இருக்குன்ன உடனே 2 பேருமே சொன்னாங்க, இது யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொன்னார்கள். அதன் விளைவாக இறைவனது திருவுளம் பற்றி இது எழுந்த இந்த செயல், இது கண்டிப்பாக இந்த செயல் வெற்றி பெறும். ஏனென்றால் இது மனித முயற்சியில் வந்த செயல் அல்ல, இது இறைவனது திருவுளம் பற்றி வந்த செயல். எந்த நாள்ல ஆரம்பிக்கிறோம் பாருங்க, பிரதோஷம். எவ்வளவு அற்புதமான நாள், ஒரு நல்ல நாள்ல ஆரம்பிக்கிறோம். இதுதான் இந்த நாளுக்கு சிறப்பான்னு கேட்டா
இதை விட இன்னொரு சிறப்பு, ஐயா சொல்றாங்க இது வெள்ளிக்கிழமைன்னு, அது ஒரு சிறப்பு. அதை விடவும் சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு நமக்கு திருவாசகம் முறையை தொடர்ந்து வழங்க இருக்கின்ற சிவகண முருகப்பன் ஐயாவிற்கு இன்று திருமண நாள். இன்று ஒரு அற்புதமான ஒரு நாள் இது. இப்ப சொல்லுங்க, இது இறைவனது திருவுளமா இல்ல என்னன்னு? அப்போ இந்த ஒரு நல்ல நாளிலே அடியார்களது சார்பாக நாங்கள் சிவகண முருகப்பன் ஐயாவையும் அவரது மனைவி துணைவியாரையும் நாங்கள் எல்லாம் வாழ்த்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே வாழ்த்துவதற்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று வாழ்த்துவதற்கு இங்கே நம்மிடையே வருகிறார்கள். இந்த ஒரு வாழ்த்துறையோடு நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப திருவாசகத்தை பத்தி நம்ம ஒன்றும் ரொம்ப எல்லாம் விளக்க வேண்டாம். இது நம்ம வைத்தியநாதன் அடிக்கடி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, இந்த திருவாசகத்தை நம்ம படிக்கிறதுல ஒன்றும் சிறப்பு இல்லைங்க, இது நம்ம தமிழன் செய்தது, நாமெல்லாம் படிப்போம், எப்படியாவது நம்ம காலில் விழுந்துடும், சின்ன வயசுல மனப்பாடம் செய்யலாம், வச்சுட்டாங்க, வேற வழி இல்லை, மண்ணாகியா நான் படிச்சிருவேன், சரி வேற வழி இல்லை. இது ஆங்கிலேயர்கள் அல்லது பிற மொழிக்காரர்கள் எல்லாம் இதை படித்து பார்த்து அவர்கள் அசந்து போனார்கள். ஜியு போப் தான் இதை முதல்ல இந்த திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார். அப்போ அவர் என்ன பண்ணார், எழுதும் போது அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார், கண்ணுலேருந்து தண்ணி புலம்புலன்னு கொட்டி அந்த கடித எழுத்துக்கள் அழிந்து போன. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திருவாசகம் அவரை உருக்கி இருக்கிறது. இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இளையராஜா அவர்கள் இதை வேறொரு இசை அமைப்பிலே உலகம் அறியும் வகையிலே செய்தார். அப்பொழுது எல்லோரும் கேட்டு அசந்து போன என்னவென்றால், மற்றவர்கள் எல்லாம் இறைவனை நினைப்பதற்கு நாட்கள் வைத்திருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, மற்றவர்கள் எல்லாம் இறைவனை நினைத்து பார்ப்பதற்கு நாட்கள் ஒதுக்குகிறார்கள், நேரம் ஒதுக்குகிறார்கள். ஒரு நாளைக்கு 5 முறை என்றோ அல்லது வெள்ளி என்றோ ஞாயிறு என்றோ இதை போல நாட்கள் ஒதுக்கி நேரம் ஒதுக்கி நினைக்கின்ற மதங்கள் இருக்கின்ற இடத்திலே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று ஓர் இனம் சொல்லுகிறது என்றால், அந்த இனம்தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த இனமாக இருக்க முடியும் என்று விண்ணோர்கள் மற்ற உலகத்தார் அனைவரும் வியந்து போற்றுகின்ற அந்த அரிய பெருமையை நமக்கு கொடுத்தது திருவாசகம். அப்படிப்பட்ட திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். இப்ப வேணா நம்ம பெட் வேணா கட்டிக்கலாம். நீங்க யாராவது இதை சேலஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒவ்வொரு மாசமும் வாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் கண்டிப்பாக உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகும். அது ஆனந்த கண்ணீராக இருக்கும். அது உங்களை இறைவனிடம் அழைத்து செல்லும். இதுக்கு யாருக்காவது கையப்பாடு இருந்தால் தொடர்ந்து வாருங்கள். நீங்கள் இதை உளமாற நீங்களே அதை பார்ப்பீர்கள். இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு அவர்கள் தேடி அந்த முத்து கண்டெடுத்த முத்து தான் சிவகண முருகப்பன். முருகன் தமிழ் கடவுள், முருகனுக்கு அப்பன் எம்பெருமான், அப்பனுக்கே சொன்னவர் ஒரு நல்ல முருகப்பன் என்ற ஒரு அற்புதமான அவரைத்தான் தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு அற்புதமான பணி. கண்டிப்பாக இந்த பணி மாபெரும் வெற்றி பெறும். இறைவனது திருவுளமும் குருவருளும் சித்திக்கும். இந்த பணி அவருக்கு மட்டுமல்ல, நாமும் வெற்றி பெறப் போகிறோம். இதன் மூலமாக வீடு பேர் நாம் அடைவதற்கு இது கண்டிப்பாக உதவும் என்று கூறி, அப்படிப்பட்ட அற்புத பெருந்தகைக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பாடி அவரை வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் அவரை அழைத்து செல்வோம். நாம் அழைத்து செல்லப்படும். சிவாயன் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு விருப்புடையேன். எண்ணிலே ஆண்டு தன் அடியறையில் கூட்டிய
அதிசயம் கண்டேனே. அப்படி பெருமான் பாடிருக்காங்க. அந்த பெருமானை முன்னிறுத்து தானே அடியவராக இப்பொழுது நம்முடைய ஸ்ரீ அம்பலமான தம்பிரான் சுவாமிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துரை வழங்க பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடிய அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நட செய்கின்ற பூங்களவு போற்றி போற்றி. எல்லாம் அல்ல எம்பெருமானின் திருவுருளையும் அருள் திரு மெய்கண்டாரனுடைய திருவுருளையும் நம்முடைய ஆதீன குருமுதல்வர் அருள் திரு நமச்சிவாயமூர்த்தியினுடைய குருவுருளையும் அத்தகைய சந்தான மரபிலே அருளாட்சி புரிந்து வருகின்ற நம்முடைய 23வது 24வது குரு